சிவிலியன் ஏர்லைனர்லாம் வந்து இந்த அட்டாக் நடக்கும்போது இது பண்ணிகிட்ருக்காங்க. வந்து நோட்டாம் இஷ்யூ பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. இதை வந்து அவங்க ஒரு ஷீல்டாக வச்சுட்டு, இந்த ஹியூமன் ஷீல்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. தப்பி தவறி ஏதாவது நடந்ததுன்னா, பார்த்தீங்களா இது மாதிரி பண்ணலாங்கன்னு. பைத்தியக்கார பயிலுவ அவங்களால இப்படித்தான் பண்ண முடியும். நேருக்கு நேராக ஒரு நேர்மையான யுத்தம் அப்படின்றத பாகிஸ்தானில் பண்ண முடியாது. பண்ணினா ஜெயிக்க முடியாது. அது அவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி தான் அவங்க ஏதாவது ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அன்புதாசன். ஸோ இப்போ வந்து வார் போகிறதோ இல்லை இந்த மாதிரி ஒரு அட்டாக் போகிறதோ எவ்வளோ முக்கியமான விஷயத்தில் இந்தியா வந்து விரும்பாத கண்ட்ரி. ஆனால் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்து உள்ளே போயிருக்காங்கன்னு. ஆனால் இங்கே இருக்கிற பீப்புள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாரை வந்து ஏதோ ஒரு தீபாவளி கொண்டாடுற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தீபாவளி கொண்டாடுற மாதிரி அப்படின்னு சொல்லலை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இத்தனை நாள் வந்து பாகிஸ்தான் நம்ம மேலே பலவிதமான தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க. தீவிரவாத தாக்குதல், அதாவது 1000 கட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இன்றைக்கி நாம் சரியான பதிலடி கொடுத்துருக்கிறோம். அப்படி இருக்குச்சே இதை போய் தீபாவளி மாதிரி கொண்டாடுறீங்களே அப்படின்னா, ஆமாம், தீபாவளின்றதே என்னது? முதல்ல ஒரு அரக்கன் அழிந்தது தானே. அப்போ அந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாகிஸ்தானுக்கு அடி கொடுக்குறோம் அப்படின்னா சந்தோஷப்படாமல் என்ன பண்ண சொல்கிறீங்க?